Kia வணக்கம் and welcome to Malini's Big Boss Review. இது நவம்பர் 6ஆம் தேதி ஒளிபரப்பான தமிழ் நிகழ்ச்சியின் விமர்சனம் டே 61 அப்படின்னு நினைக்கிறேன். அப்பாலஜிஸ், ஏன்னா ஒரு நாள் மிஸ் பண்ணிட்டேன். Really was totally exhausted, a little bit of flu அந்த மாதிரி இருந்துச்சு. And I had been working long and I had visitors and all of that. So apologies for that. I will try to ensure that doesn't happen again. Right, okay. நேற்று நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா இந்த ஏஞ்சல்ஸ் வர்சஸ் டீமன் ப்ரோக்ராம் வந்து அந்த எபிசோட்ஸ் வந்து முடிஞ்சிச்சு. ஸோ யார் எப்படி பண்ணாங்கன்றது ஓரளவுக்கு நம்ம வந்து விமர்சிச்சாச்சு. ஸோ நேற்று நிகழ்ச்சியில் என்ன நடந்துச்சுன்றதை பார்ப்போம். ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா விஷாலுக்கு வந்து 7 ஹார்ட்ஸ் கிடைக்குது, ஜெஃப்ரிக்கு 5 கிடைக்குது, சத்யா, பவித்ரா, ஆனந்தி, ரஞ்சித், முத்துக்குமரன், தீபக் இவங்களுக்கெல்லாம் வந்து இன்க்ளூடிங் மஞ்சரி 3 ஹார்ட்ஸ், ரைட். சாஜ்னாக்கு 2, அப்புறம் பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்குலாம் வந்து 1 ஹார்ட். ஸோ இப்போ டாஸ்க் வந்து யூ ஹேவ் டு கோ அண்ட் நீங்கள் வந்து டீமன்னா டீமன் மாதிரி இருக்கணும், ஏஞ்சல்ஸ்னால் ஏஞ்சல்ஸ் மாதிரி இருக்கணும், அராஜகம் பண்ணணும் டீமன்ஸ் அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்லி ஹார்ட்ஸ் நீங்கள் சேகரிக்கணும்னு சொன்னாங்க. பட் பெஸ்ட் பிளேயருக்கு வந்து இட் வாஸ் நாட் பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் ஹார்ட்ஸ் தி ஹேட், ரைட். ஸோ பார்த்தீங்கன்னா விஷாலுக்கு தான் நிறைய ஹார்ட்ஸ் இருந்தது, பட் விஷாலுக்கு வந்து அந்த டாஸ்கில் வந்து அது கிடைக்கல. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, விஷால் வந்து மஞ்சரி தான் அராஜகம் பண்ணி எடுத்தாங்களே, ஸோ எப்படி மஞ்சரிக்கு போகணுன்றதுனால ஒரு ஓட்டிங் மாதிரி வைக்கிறாங்க. எல்லோரும் நீங்கள் பேசுங்க, யாருக்கு வந்து இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் போகணுன்ற மாதிரி நீங்கள் ஓட் பண்ணுங்கன்ற சொல்லும்போது முத்துக்குமரன்னு சொல்வார், இது வந்து ஹார்ட்ஸ் வச்சு நம்ம வந்து கொடுக்க போகிறது கிடையாது, நம்ம வந்து யார் வந்து அவங்க கதாபாத்திரங்களை வந்து சிறப்பாக ஏற்று நடிச்சாங்களோ அவங்களுக்கு கொடுக்கணுன்ற மாதிரி சொல்லும்போது அருண் வித்தியாசப்படுவார். மற்றவங்க எல்லாம் வந்து தீபக், மஞ்சரி, தர்ஷிகா அப்படின்ற பேர்கள் வரும். அண்ட் மஞ்சரி கெட்ஸ் ரைட். ஸோ ஷி கெட்ஸ் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ். இதில் வந்து ஏஞ்சல்ஸ்க்கு வாய்ப்பே கிடைக்கலன்றத அடிக்கோடிட்டு சொல்ல ஆசைப்படுறேன். ஸோ என்ன தான் பவித்ரா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ரியாலிட்டியாக நம்ம சொசைட்டியில் இதுதான் நடக்குதுல்ல, அமைதியாக அவ்வளோ கஷ்டங்களை பொறுத்துக்கிட்ட பவித்ராவுக்கு விட மஞ்சரி செஞ்ச அராஜகத்துக்கு அவங்களுக்கு வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடச்சிருக்குது. ஸோ ஷீ எஸ்கேப்ஸ் ஃப்ரம் நாமினேஷன் நெக்ஸ்ட் வீக். ஸோ ஷீ வில் கண்டினியூ ஃபார் another வீக்ன்றது நமக்கு தெரியுது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் லைக் வாட் ஐ செட், அந்த ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியோட ரிசர்ச் மாதிரி அதிகாரத்தை கொடுக்கும்போது அராஜகம் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து மனித இயல்பாக இப்போ மாறிக்கிட்டு வருது. பட் நான் வந்து ஐ ஹேட் அ கான்வர்சேஷன் வித் யுகேந்திரன். இன்னைக்கு காலையில் ஐ ஹேட் டு கோ ஃபார் அ பூஜா இந்த மார்னிங். ஸோ அந்த போயிட்டு வரும்போது நான் பேசிகிட்டு இருந்தேன் இந்த பிக் பாஸ் பற்றி ஹேவிங் கான்வர்சேஷன் இந்தக்கா. அப்போ நான் சொன்னேன், இந்த சமுதாயத்தில் நீ பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் வந்து அராஜகம் பண்ணது அப்படின்னு நீங்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளைக்காரங்க நிறைய அராஜகம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸ்லேவ்ஸ்லாம் வச்சு அவங்க தான் வந்து மனிதர்களாக ட்ரீட் பண்ணாமல் நம்ம பெருசாக நம்மக்கிட்ட சொல்லுவோம், உங்களுக்குலாம் காஸ்ட் சிஸ்டம் இருக்குது, காஸ்ட் சிஸ்டம் யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்றதெல்லாம் கேட்பாங்க. ஆரம்பித்ததே அவங்க தான். ஸோ நீ பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்காலேருந்து ஸ்லேவ்ஸ் கொண்டு வர்றது, இந்தியாவில் வந்து பிரிசனர்ஸை கூட்டிகிட்டு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் மேலை நாடுகள்லாம் இன்க்ளூடிங் சிங்கப்பூர் அண்ட் மலேசியா இதெல்லாம் வந்து அடிக்கல் இட்டதே வந்து நம்ம இந்தியர்கள் தான், ரைட். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து ஆங்கிலேயர்கள் வெள்ளைக்காரவங்க அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் ஸ்லேவ்ஸாக வச்சு பாவிச்சாங்க, இன்க்ளூடிங் இந்தியன்ஸை, ரைட். இப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க மனித நேயமே இல்லாமல் மிருகத்தனமாக நடந்துக்கிட்டாங்க. இப்போ அந்த எண்ணம் நமக்கு வந்துருச்சா, நாம் மிருகத்தனமாக நடக்கிறோமா, அந்த மனிதம் எங்கே அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இப்போ நாம் வந்து ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த சத்ரியாஸ், வைஷ்யாஸ் அந்த மாதிரி எல்லாம் போய் இப்போ எப்படின்னா மிருகத்தனமாக நடந்துக்கிற அதிகாரத்துவம் அப்படின்றதையும் மற்ற மனிதர்கள் மனித நேயத்தை விரும்பும் மனிதர்கள் மாதிரி நம்ம பிரிக்கிற மாதிரி வந்திருக்கு. ஒரு கதைக்கு சொல்கிறேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நாம் இப்போ வந்து மிருகத்தனமாக நடந்துக்கிறோம். ஆங்கிலேயர்கள் மென்டல் ஹெல்த் இஸ் இம்பார்ட்டன்ட், யோகா பண்ணுங்கள், சாந்தமாக இருங்க அப்படின்னு அவங்க நமக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி சாந்தமான மனித நேயம் உள்ள வேல்யூஸ் வந்து நம்ம தான் உரிமையாளர்கள் நான் வந்து சொன்னால் அது மிகையாகாது, ரைட். பட் இப்போ அவங்க நமக்கு சொல்கிறாங்க நம்ம எப்படி நடந்துக்கிறோம்னா மிருகத்தனமாக நடந்துக்கிறோம். அவங்க மற்றவர்களை வந்து தாழ்த்தி அவங்க பெரியவங்கன்னு காட்டிகிட்டு இருந்தாங்க, சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் இருந்தாங்க. ஆனால் நாம் நமக்குள்ளே போராடிட்டு இருக்கோம்.
நமக்குள்ளே வந்து இந்த மாதிரி மிருகத்தனமாக நடந்துக்கிறோம். அதுதான் வந்து ஏஞ்சல்ஸ் அண்ட் டீமன்ஸில் நடந்தது. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் மஞ்சரி செஞ்சது சரி, இது கேமுக்காக பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. இது வந்து டீஇண்டிவிஜுவேஷன் உங்களில் ஒருத்தர் ஒரு கேள்வி கூட கேட்டிருந்தீங்க அதை பற்றி. ஸோ நான் வந்து என்னோட நிலைமையை தாண்டி இது நான் கிடையாது, ஆனால் என்னோட கதாபாத்திரத்துக்கு இது தேவைன்றதை வந்து உங்களில் வந்து பல பேர் சொல்கிறீங்க. இட் டசன்ட் ஒர்க் லைக் தட். நீங்களாக இருக்கணும், ரைட்? ஸோ இது வந்து ஒரு சில கேட்டீங்க, உங்கள் கணவர் வில்லனாக தான் நடக்கிறாரு, நடிச்சு காட்டுறாரு, அதெல்லாம் வந்து உங்களால் ஏற்றுக்க முடியுமா? வெல், அது நடிப்பு. அண்ட் ஹவ் இந்த கதாபாத்திரத்தை நீ எடுத்து நடிக்கிற, இந்த சீனுக்கு நான் உன்னை கூப்பிட்றேன், நீ நடித்த பிறகு இட் ஸ்டார்ட் ட்ரீட்டிங் யூ வெல், ரைட்? அண்ட் இந்த கதாபாத்திரத்தை வந்து நீ சும்மா நடிகனாக, அது வேற, இது வந்து ரியாலிட்டி ஷோ, இது உன்னோட நிஜ உருவத்தை காட்டுற ஒரு நிகழ்ச்சி, ரைட்? ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அங்கே வந்து ஐ திங்க் அலாட் ஆஃப் அஸ் ஆர் ரியலி மிஸ்கான்ஸ்ட்ரூயிங். இப்போ அவங்க பண்ணது டாஸ்கில் சரிதான்றது வந்து எந்த அளவுக்கு வந்து நீங்கள் பொறுத்து போவீங்க. இது வந்து ஹங்கர் கேம்ஸ் அண்ட் கிளாடியேட்டர்ஸோட கான்செப்ட் தான், ரைட்? ஸோ இவங்க வந்து உடல் ரீதியாக வந்து என்ன, மன ரீதியாக தீபக் பண்ணார், ரைட்? உளவியல் ரீதியாக அவர் வந்து ஒருத்தர் பிரேக் பண்ணாங்க. உடல் ரீதியாக பிரேக் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சரி. ஸோ இந்த இரண்டுக்கும் ஸோ நம்ம வந்து அதை பொறுத்துட்டு இது ஓகே, இது கேமுக்காக ஓகேன்னு சொன்னீங்கன்னா எந்த ஒலிம்பிக்ஸ் கேமில் இது நடக்குது, ரைட்? அப்படியே அது நடந்தால் கூட இப்போ ஆண்களுக்கும் மல்யுத்த போட்டின்னு வச்சுக்கோங்க. மல்யுத்த போட்டியில் ஒரே உடல் எடை இருக்கணும், சரியான மேட்சாக இருக்கணும், அப்போ தான் பண்ண முடியும். இங்கே அப்படி கிடையாதுங்களே. இந்த ரியாலிட்டி ஷோவில் வந்து they actually pitting people. It's not a level playing field. And இது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். நம்ம வந்து இந்த தப்பை வந்து நம்ம அங்கீகரிக்க இதுதான் நம்ம சமுதாயமான்னு கேள்வி யோசிக்கும் போது ஐம் ஃபீலிங் ரியலி மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. திங்க் அபவுட் இட். இதே கேம் வந்து உங்கள் குழந்தைகளுக்கு நடக்குது. ஏன்னா இது கேம் நீங்கள் போய் விடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஏர்டெல் சூப்பர் சிங்கர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜூனியர்ஸ்லாம் போய் பாடுறாங்க. அப்போ அவங்களோட கமெண்ட்ஸ் சொல்லும்போது நீதிபதிகள் இது குழந்தைகளுக்கும் மனசு ஹர்ட் ஆகுது தானே. ஸோ அந்த அளவுக்கு ஐம் நாட் கம்பேரிங் தட் டு திஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு கேம் ஷோவில் நீங்கள் போய் உங்கள் குழந்தைய விடுறீங்க. இந்த மாதிரி உங்கள் குழந்தைகளுக்கு நடந்தால் நீங்கள் ஏற்றுப்பீங்களா? சரி, குழந்தைகள் வந்து உங்களுக்கு அதெல்லாம் குழந்தைகளை யாராவது விடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்க. உங்கள் 13 வயது பிள்ளைங்களை நீங்கள் போய் விடுறீங்க, இந்த மாதிரி நடந்துச்சுன்னா நீங்கள் ஏற்றுப்பீங்களா? இல்லை உங்கள் குடும்பத்தில் இது வந்து கேரக்டராக யோசிக்க, இது வந்து ரியல் லைஃப்பில் இந்த மாதிரி மஞ்சரி மாதிரி ஒரு கேரக்டரில் வந்து உங்கள் வாழ்க்கையில் ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா நீங்கள் ஏற்றுப்பீங்களா? அவங்க கேரக்டர் அதுதான் நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? ஓ இல்லை, ஷி கேன் பி ரியலி நைஸ் டு யூ இன் த அவுட் சைட் ஆஃப் த ஆஃபீஸ், பட் ஆஃபீஸில் வந்து ஷீஸ் டாஸ்க் மாஸ்டர் அப்படின்னு வச்சுக்குவோம், ரைட்? உங்களை வந்து மைக்ரோ மேனேஜ் பண்ணுறாங்கன்னா will you be able to accept it? So just have to think about it, right? சரி, and now coming to so அதில் வந்து மஞ்சரிக்கு வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கிது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சரி இஸ் ஃபீலிங் வெரி லோன்லி அண்ட் ஷீஸ் டாக்கிங் டு தர்ஷிகா அபவுட் இட், சேயிங் தட் இன்னும் என்கிட்ட யாரும் பேச மாட்டாங்க, தள்ளி வைக்கிறாங்க and all of that. அது நடக்குது தான். அண்ட் ஷி சேஸ் அண்ட் ஷி ஃபீல்ஸ் லோன்லி. அராஜகம் பண்ணும்போது இந்த சாஃப்ட்னஸ் எங்கே போச்சு மஞ்சரிக்கு அப்படின்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு இப்போ வந்து தனியாக இருக்கேன்னு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுறீங்களே. ஸோ அந்த உணர்வுகள் உண்மையான உணர்வுகள்ல முத்துக்குமரன் சொல்வார், மஞ்சரி வந்து நீங்கள் பார்த்து மஞ்சரி வந்து நெகட்டிவ் சொல்கிறீங்க, அவங்க அப்படி கிடையாது. இன் ரியல் லைஃப் ஷி இஸ் வெரி பாசிட்டிவ் பர்சன், நிறைய பண்ணுவாங்கன்னு சொல்லும்போது அது மஞ்சரி அழுவாங்க, மறுநாள் இது நடக்கும், ரைட்? முத்துக்குமரன் சொல்லுவாங்க. அப்போ முத்துக்குமரன் சொல்லுவாங்க, நான் உன்னை மட்டும் இல்லை சாஞ்சினா கிட்டேயும் நான் தள்ளி தானே இருக்கிறேன். காரணம் என்னன்னு பார்த்தேன்னா, அப்புறம் நாமினேஷன் வந்தால் எனக்கு வந்து அதை நாமினேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதனால தான் நான் வந்து உங்ககிட்ட தள்ளி இருக்கேன்னு சொல்வார். அதுக்கு டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகத்தான், சரி செய்கிறதுக்காகத்தான் மறுநாள் வந்து முத்துக்குமரன் மஞ்சரி பற்றி எப்படி பேசினாரான்னு தெரியல. ஸோ பட் ஷி ஃபீல் சேட், ரைட்? ஐம் ஃபீலிங் லோன்லின்ற மாதிரி. அப்புறம் தீபக் வந்து கேப்டனாக இருக்கும்போது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோடு இருந்தவர். காலையில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து டீ போடுறதுக்கு அங்கே நிற்கிறார். ஜெஃப்ரி நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பி விட்றாரு. அது என்னங்க, இன்னொருத்தருக்குன்னா ஒரு நியாயம், உங்களுக்குன்னா ஒரு நியாயமோ? நீங்கள் கேப்டனாக இருக்கும்போது எல்லாரும் நீங்கள் சொல்கிறத கேட்கணும்னு சொன்ன நீங்கள் முன்னுதாரணமாக இருக்கணுன்றது எனக்கு தோணுச்சு. ஸோ ஐ மேட் அ கமெண்ட் அபவுட் இட், ரைட்? அப்புறம் மார்னிங் டாஸ்க், as I have said. ஸோ இந்த மார்னிங் டாஸ்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா திஸ் அட் த சீன் 2 பேரும் அடிச்சுக்கணும், அதில் எங்களுக்கு டிஆர்பி ஏறணும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா 6 ட்ரெய்லர்லாம் போடுறாங்க. நம்ம ப்ரோக்ராம் அந்த மாதிரி போகணும் அப்படின்றதுக்காக பண்ணுறாங்க. செட்டிங் த சீன், ரைட்? இதில் வந்து யார் வெளியில் போனாலும் உங்களுக்கு வந்து நண்பர்களாக இருக்கணும், யார் வந்து நீங்கள் வெளியே வந்த பிறகு அவங்களோட சேரவே கூடாதுன்ற மாதிரிலாம் கேள்வி கேட்குறாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா விஷால் வந்து அன்ஷிதா அண்ட் தர்ஷிகா க்ளோஸாக இருக்கணும், மஞ்சரி அண்ட் பவித்ரா நோ, அண்ட் சௌந்தர்யா வந்து ஜெஃப் அண்ட் ஜாக் எஸ், மஞ்சரி அண்ட் ரானஃப் நோ. ஜெஃப்ரி பார்த்தீங்கன்னா சத்யா அண்ட் அன்ஷி எஸ்,
ஆனந்தி அண்ட் பவி இஸ் நோ, அன்ஷிதா வந்து ஜெஃப் அண்ட் ஆனந்தி இஸ் எஸ், மஞ்சள் இந்த மாதிரி அப்படி போயிட்டே இருக்குதுங்க. ஓகே, இதில் வந்து ஐ ஃபெல் தட் அருண் பேசிய விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நீங்கள் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா பட் நத்திங் ஸோ இன்ட்ரெஸ்டிங். அருண் பேசின விதம் அப்படி எனக்கு பிடிச்சிருந்ததுன்னா, ரஞ்சித் அண்ட் விஷால் வந்து எனக்கு வேணும், வெளியில் போனாலும் நட்பாக இருக்க நான் விரும்புகிறேன். ஆனால் யார் தேவையில்லைன்னு கேட்கும்போது பவித்ரா அண்ட் தர்ஷிகா. ஆனால் அந்த பவித்ரா அண்ட் தர்ஷிகாவுக்கு சொல்வார், இவங்க வந்து தூரத்து உறவு மாதிரி, நான் வந்து தள்ளி நின்னே அவங்கள வாழ்த்திட்டு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்வார். அந்த அவர் சொன்ன விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஐ எம் நாட் அருண் ஃபேன் ரைட், அவனுக்கு என்னையா நீ அப்படின்னு ஃபீல் பண்ணுவேன். பட் அதில் வந்து அவர் பேசின விதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் பெஸ்ட் பெர்ஃபார்மர் வர்ஸ்ட் பெர்ஃபார்மர் நமக்கு தெரியும், டெவல்ஸ் தான் வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மர்ஸ்க்கு வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏஞ்சல்ஸ் வரல ரைட். யா, ஸோ தீபக் அண்ட் மஞ்சரி, தீபக் அண்ட் மஞ்சரி வந்து எல்லாரும் வந்து இதில் வந்து நீங்கள் த ஐரனி ஆஃப் திஸ் ரைட், பெஸ்ட் பெர்ஃபார்மருக்கு வந்து நாமினேட் பண்ணும்போது நெகட்டிவான விஷயங்களை சொல்லி நாமினேட் பண்ணுவாங்க. இதுதான் நம்ம உலகம் ரைட். நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன ஈவு இறக்கம் இல்லாதவர்கள் கொடுமையாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லா நெகட்டிவிட்டியும் சொல்லி ஒருத்தவங்களை வந்து நம்ம தூக்குறோம். ஸோ இது வந்து நீங்கள் பார்த்தீங்க கார்பரேட் வேலை நிறைய நடக்கும். சில நேரத்தில் மைக்ரோ மேனேஜ் பண்ணி உங்கள் உயிரை வாங்குறதுக்குனே ஒரு பாஸ் இருப்பார். அவர் வந்து இன்னும் பதவி உயர்வு கிடைக்கும், இல்லை உங்களோட சர்க்கிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்லேயே வந்து யாராவது ஒருத்தர் வந்து இந்த மாதிரி அதிகார துஷ்பிரயோகம் பண்ணுறவங்களை வந்து தூக்கி ஒரு செமினாராக இருக்கட்டும், they'll front the office, front the brand, and வந்து அவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக சொல்கிற விஷயங்களை வச்சு தீபக் அண்ட் மஞ்சரி பெஸ்ட் பிளேயர்ஸ் அண்ட் டீமன்ஸில் ரைட். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க பேர் வந்து டீமன்ஸில் வரும்போது இது தான் 2 பேர் வருது. ஏஞ்சல்ஸுங்கன்னு தனியாக பிரித்து எடுக்கிறாங்க. இல்லை ஏஞ்சல்ஸ் யாரும் வந்திருக்க மாட்டாங்க. அண்ட் ஏஞ்சல்ஸ் இல்லாமலே இருந்திருக்கலாம்னு நான் ஃபீல் பண்ணுவேன். வெறும் பெஸ்ட் பெர்ஃபார்மர் மட்டும் வச்சுருந்தது ஏன் 4 பேர் அப்படின்னு நான் யோசித்தேன். ஏன்னா ரஞ்சித்லாம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து சாந்த ஸ்வரூபி, நான் வந்து இப்படி தான் அப்படின்னு ஆரம்பத்துலேருந்தே இருக்கிறாரு. ஸோ அவருக்கு வந்து ஏஞ்சல் கொடுத்தது வந்து அவர் முதல் நாள்லேருந்து இப்படி தான் நாங்கள் நடிச்சிட்ருக்காரு. நடிச்சிருக்காரோ இந்த 1 hour நிகழ்ச்சி பார்க்கும்போது, ஒரு 2 மணி நேரம் நிகழ்ச்சி பார்க்கும்போது இதே கேரக்டர் தான் அவர் போர்ட்ரே பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அது அவருக்கு கொடுத்தது வந்து நியாயம் இல்லைன்னு நான் ஃபீல் பண்ணேன். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. ஸோ ரஞ்சித் வந்து பெஸ்ட் ஏஞ்சல் அண்ட் பவித்ரா டிசர்வ்ஸ் இட் தோ. ஐ ஃபீல் பிகாஸ் அந்த பொண்ணை ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க மஞ்சரி. முட்டையெல்லாம் வாயில் போட்டு அதை வாய்க்கலையே நீ வச்சுருக்கணும், முழுங்கக்கூடாதுன்னு சொல்லி கீழே இருந்த முட்டையை எடுத்து முகத்தில் தேய்ச்சி விட்டு என்னென்ன கொடுமைப்படுத்த முடியும் அந்த பொண்ணு கொடுமைப்படுத்தினாங்க. இது எப்படிங்க நீங்களாம் ஆதரிக்கிறீங்க? எனக்கு புரிய மாட்டேங்குது. நம்ம சமுதாயம் என்னடா இப்படி இருக்குன்னு எனக்கு நான் சிரிச்சுக்கிட்டே சொன்னாலும் மனசில் ரொம்ப வேதனையாக இருக்குங்க. என்னங்க நம்ம உலகம் இப்படி மாறிட்டு இருக்குது, மனித நேயம் நம்மக்கிட்ட எங்கே போகுது நம்ம இந்திய சமுதாயத்தில் அப்படின்னு ரொம்ப 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 வருத்தத்துக்குரிய விஷயங்க. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 1971 நடந்த ஸ்டான்ஃபர்ட் யூனிவர்சிட்டியோட எக்ஸ்பெரிமெண்ட்டில் அதிகார துஷ்பிரயோகம் அப்படி சொல்லி ஒருத்தவங்களை வந்து மனசை வந்து உடைக்கிற மாதிரி உளவியல் ரீதியாக ஒருத்தவங்களை வந்து தவறாக நடத்துகிறதும் உடல் ரீதியாக பண்ணதையும் வச்சு 2 வாரம் நடக்க வேண்டிய விஷயத்த 6 நாளில் நிறுத்தினாங்க, ஹியூமனிடேரியன் கிரவுண்ட்ஸ்னு சொல்லி. இப்போ ஆங்கிலேயர்கள் வந்து அவங்க மனிதர்களாக நடத்திட்டு இருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல் நம்ம மனிதர்களை மிருகங்கள் போல் நடத்திட்டு இருக்கோன்றது தான் விஷயங்க. அந்த சாச்சனா பொண்ணு ஒரு நிகழ்ச்சியில் சொல்லுவாள், ஜெஃப்ரி வந்து பெல்ஹாப்போ ரூம் சர்வீஸ் பையனாக இருக்கும்போது டே தம்பி, அது என்ன டே தம்பி, ஏன் உனக்கு மரியாதை கொடுக்க முடியாது? நம்ம வந்து இவங்களெல்லாம் இப்படி தானே பேசுவோம். நம்ம சமுதாயம் இட்ஸ் ரியலி சேட். ஸோ ஒரு நேரத்தில் ஐ வாண்ட் டு கம் பேக் டு இந்தியா, ஐ வாண்ட் மூவ் பேக் டு இந்தியா. ஒரு நேரத்தில் இதெல்லாம் பார்க்கும்போது ஐயோ பரவாயில்ல, என் பசங்களுக்காக நான் இங்கேயே நியூசிலாண்ட்லேயே இருந்துடலாமான்ற ஒரு யோசனைலாம் வருதுங்க. Yeah, so I'm just thinking out loud, right? நீங்களாம் வந்து part of, but I want to say this, my audiences are a dignified lot. Heads off to you all. Give yourself a pat on the back because I think in audiences are very mature audiences. நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோட பேஜில் வந்து if there are people who are coming in and தகாத வார்த்தைகள் பயன்படுத்தி ஏதாவது பேசுறது கிடையாது. கமெண்ட் செக்ஷனில் பாருங்கள். அப்படி வந்தால் கூட வந்து I think very rare, very dignified. So I'm very proud of my audience. I want to say that. Right. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்னிங் டாஸ்க் முடிஞ்சது அண்ட் பெஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மர் இதில் வந்து தீபக் மஞ்சரி, ஏற்கனவே சொன்ன மாதிரி தீபக் மஞ்சரி அண்ட் பவித்ரா அண்ட் ரஞ்சித் கேப்டன்சி டாஸ்கில் நிற்கிறாங்க. அண்ட் கேப்டன்சி டாஸ்க் வாஸ் ஸோ இன்ட்ரெஸ்டிங். அது வந்து காட்டன் தென் பிடிச்சிருந்தது. ஒரு டேங்க் நிறைய வாட்டர் இருக்கும், there'll be holes and then there'll be ஸ்டாப் பண்ணி வச்சுருப்பாங்க. என்ன செய்யணும்னா யாரோட தண்ணி உங்களால் குறைக்க முடியும், must pull out the bars that
இஸ் கவரிங் த ஹோல்ஸ். ஸோ தண்ணி இறங்கணும். யாருக்கு தண்ணி ஜாஸ்தியாக இருக்குதோ அவங்க தான் கேப்டன்ற மாதிரி. ஸோ தீபக் கோஸ் ஆல் அவுட் டு பிரிங் டவுன் மஞ்சரி பிகாஸ் இட் இஸ் வாண்ட் மஞ்சரி டு கம். அண்ட் ரஞ்சித் வந்து காப்பாற்றுறாரு. ரஞ்சித்தோட தான் கடைசியாக போட்டு பவித்ராவோடய புல் பண்ணுறாரு. ஸோ அவர் வந்து ரஞ்சித் வின் பண்ணோன்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ணார் நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு கட்டத்தில் வந்து எல்லாருடைய மஞ்சரியோட எடுத்துருவார். மஞ்சரி வில் கோ ஃபார் தீபக் ஸ்வாட். செமத்தியாக போல ப்ளே பண்ணுவோம் மஞ்சரி. அம்மாசே எனக்கு ஏஞ்சல்ஸ் அண்ட் டீமன்ஸில் அந்த பொண்ணு விளையாட சுத்தமாக பிடிக்கல. ஐ ஃபெல் இட் வாஸ் டோட்டலி ராங். பட் இந்த கேப்டன்சி டாஸ்கில் பிரமாதமான விளையாடணும். மஞ்சரி தான் ஹைலைட். பட் ஷி didn't need to play this because அவங்களுக்கு ஏற்கனவே நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடச்சிருக்கு. ஸோ அவங்க கேப்டன் ஆனாலும் அவங்களுக்கு வந்து அது புண்ணியம் இல்லைன்றது என்னோட அபிப்பிராயம். இந்த பட்சத்தில் அவங்க பவித்ராவுக்கு கொடுத்துருக்கணும். பவித்ரா 3வது தடவை ஷீஸ் அட்டெம்ப்டிங் திஸ் கேப்டன்சி டாஸ்க். பட் ரஞ்சித் கொடுத்தது வந்து ஐ ஃபெல்ட் வாஸ். ஸோ இந்த பொண்ணு என்ன நடக்கணும், தி டார்கெட் ஈச் அதர். ரஞ்சித் மட்டும் அவருடைய கொஞ்ச நேரம் தடுத்து நிறுத்தி வச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் அவரோட அந்த ஸ்டாப்பர்ஸ் எல்லாம் கூட எடுக்க ஆரம்பித்தோன்னே நீங்கள் வந்து கைகளை வச்சு என்ன அந்த ஹோல்ஸ் எல்லாம் மறைக்கணும். கைகள், உடம்பு, கால்கள் என்னென்ன முடியுமோ உங்கள் உடலை வச்சு நீங்கள் வந்து அந்த மறைக்கணும். அதில் வந்து அப்படியே எல்லாம் ட்ரை பண்ணிகிட்டு இருக்க ஒரு பட்சத்தில் மஞ்சரி கம்ஸ் ஸ்ட்ரைக்ஸ். சரி, இந்த கைகளை எடுத்து விட்டு நம்ம ப்ளே பண்ணால் எப்படி இதை தள்ளி விடுறது? ஷி கோஸ் ஆல் அவுட். இது வந்து இட் இஸ் ஃபேர் இன் த சென்ஸ் தட் யூ ஆர் ட்ரைங் டு ப்ளே வித்வுட் ஹர்ட்டிங் சம்ஒன்ஸ் ஃபீலிங்ஸ் ஆர் ஹர்ட்டிங் சம்ஒன் ஃபிசிக்கலி. ஸோ தட் இஸ் ஓகே, ரைட்? ஸோ என்னோட கேம் போயிட்டு ஷி மஸ்ட் ஹவ் தாட் எனக்கு இது தேவையில்லை அப்படின்னு. ஸோ ஷி கோஸ் அண்ட் ஷி பிளேஸ் அண்ட் ஷி மூவ்ஸ் தீபக் அவுட் and then she goes and attacks Pavitra. That's where I thought, oh my God, you should not Ranjit. Pavitra is a better player than Ranjit. சில நேரங்களில் வந்து we must see யாருக்கு இன்னொன்று டிசர்விங் அப்படி. அந்த பொண்ணு has been waiting for a long time. பட் ரஞ்சித்தோட கேப்டன்சியும் பார்க்குறதுக்கு நான் ஆசைப்பட்றேன். I want to see what he is. பிகாஸ் நேரங்களில் ஆமாம் சாமி தான் போடுறாரு. அவர்கிட்ட வந்து சத்யா வந்து ராணவ் பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஸோ சௌந்தர்யா, ஜாக்லின், ராயன் அது ஒரு பிரச்சனை போகுது. ராணவ் சில நேரங்களில் பேசுகிறது வந்து நியாயமான விஷயங்களாக தோணுது. சில நேரத்தில் என்ன பேசுகிறாரு இவர்னு தோணுது. ஸோ ராணவ் வந்து சத்யாவை ரொம்ப மட்டம் தட்டி பேசினார் அந்த ஏஞ்சல்ஸ் அண்ட் டீமன்ஸ் டாஸ்கில். ராணவ் டீமனாக இருக்கும்போது ஸோ அது வந்து அப்புறம் அந்த டாஸ்க் முடியும் போது அந்த நைட்டு வந்து 2 பேர் கட்டி பிடிச்சி சரி பரவாயில்ல ஓகே மச்சின்னு சொல்வார். பட் சத்யா அப்பரண்ட்லி ஹி கான்ட் கெட் ஓவர் இட். அதை பற்றி போய் தீபக் கிட்ட சொல்வார். ஸோ தீபக் கிட்ட சொல்லும்போது தீபக் வந்து சொல்வார் இல்லை சாரி ரஞ்சித் கிட்ட சொல்வார். ஸோ ரஞ்சித் வந்து அப்படியா இது சரியில்லையே என்னது. ஸோ ரஞ்சித் வந்து சம்டைம்ஸ் ஐ ஃபீல் ஹி டசன்ட் ஹேவ் அன் ஒப்பீனியன் ஆன் இஸ் ஓன். எல்லாத்துக்கும் ஆமா சுவாமி போட்டு சேஃப் ப்ளே பண்ணிட்டு இருக்கிறதுனா அது வந்து ரஞ்சித் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ கேப்டன்சி டாஸ்கில் வந்து அவருக்கு கேப்டன் அப்படின்ற பதவி கிடைக்கிறது வந்து ஏற்புடையது இல்லைன்றது என்னோட அபிப்பிராயமாக இருக்குது. அண்ட் ஹி கெட்ஸ் சேஃப் நெக்ஸ்ட் வீக், ரைட்? ஸோ இந்த வாரம் யார் போகிறாங்கன்றதை வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். வாக்கில் எங்களுக்கு தகவல் கிடைச்சோன்னா அவள் ஷேர் வித்தியோம். ஸோ இதுதான் ஒரு ப்ரீஃபான சம்மரி. மற்றபடி ஒன்றும் பிரமாதமாக நடக்கலை. தட்ஸ் அபவுட் இட். ஸோ அந்த கேப்டன்சி டாஸ்க் போய் பாருங்கள். இட் வாஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் பிளே. அது மட்டும் இன்னும் கொஞ்சம் நேரம் காட்டியிருக்கலாமோன்னு தோணுச்சு. தேவையில்லாமல் 1.5 மணி நேரம் போகிறாங்க. சக்சிங்டாக வச்சாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்குன்றது என்னோட அபிப்பிராயம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.